இனியதும் துன்பத்தில் கொடியதும் காதலே அப்படின்னு பெயிலினுடைய மேற்கோளை நிறைய பேர் கடந்து வந்திருப்போம். யோசித்து பார்க்கும்போது அது எவ்வளோ உண்மை அப்படின்னு தோணும் இல்லையா? ஏன்னா காதல் நமக்கு அதிகமான சந்தோஷத்தை கொடுக்குறதும் அதிகமான வலியை கொடுக்குறதும் காதலாக தான் எப்பவுமே இருக்கும். காதலுக்கு இன்னொரு ஒரு தன்மையும் இருக்குது. நம்ம இளைஞராக இருக்கும்போதும் சரி, இல்லை ஒரு முதியவர்களாக ஆனாலும் சரி, காதலை பற்றி பேசும்போது எவ்வளோ ஒரு முரட்டுத்தனமாக இருந்தாலுமே அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு வெக்கத்தோட ஒரு சின்ன புன்னகையோட அவங்களால அந்த காதலை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. இல்லை அந்த நினைவுகளை வந்து மீட்டுருவாக்கமோ இல்லை திரும்ப வந்து அதை யோசிக்கிற மாதிரி இருக்க முடியாது. நம்முடைய தமிழ் சமூகம் அப்படிங்கிறது காதலை ரொம்பவே கொண்டாடின ஒரு சமூகமாக இருந்திருக்கு. சங்க இலக்கியங்களை பார்க்கும்போது பெரும்பாலான பாடல்கள் காதலை ஒட்டிய பாடல்களாக தான் எல்லாமே இருக்கும். ஒருவேளை இப்போ காதல் அப்படிங்கிறது ஒருத்தருக்கான ஒரு புரிதல் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ ஒருவேளை காதல் எப்படியாக கொள்ளப்படுகிறது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஒருவேளை செக்லிஸ்ட் வச்சுட்டு எனக்கு மாதம் இத்தனை லட்சம் சம்பாதிச்சாதான் வந்து ஓகே, இல்லை இத்தனை பேங்க் பேலன்ஸ் வந்து இவ்வளோ இருக்கணும், இல்லை அவங்களோட குடும்பம் இந்த மாதிரி இருக்கணும், எனக்கு வந்து இப்படியான சர்ப்ரைசஸ் எல்லாம் நீ பண்ணணும், இல்லை எனக்காக நீ மாறவே மாற மாட்டியா, இந்த மாதிரியான சில ஏதோ ஒரு எதிர்பார்ப்புகளோடு நம்ம வந்து முன்வைக்கக்கூடியது வந்து ஒரு உண்மையான காதலாக இருக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு. ஒருவேளை இதெல்லாம் தான் காதல் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்களா? அவர்களுக்கான ஒரு புத்தகமாக இப்போ நான் பேச போகிற புத்தகம் இருக்காது. ஒருவேளை ஒரு உண்மையான காதல் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிச்சயமாக அந்த ஒரு புத்தகத்தை நீங்கள் வாங்கி படிக்கலாம். தியோதர் தஸ்தயேவ்ஸ்கி நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு எழுத்தாளர். அவரை பற்றின நிறைய அபிப்பிராயங்கள் இருக்குது. அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு கடவுளின் குணமும் சாத்தானுடைய குணமும் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்துருவாக்கம் இருக்கும். ஏன்னா அவர் எப்போ அதிகமாக சில நேரங்களில் கோவப்படுவார், சில நேரங்களில் வந்து ரொம்ப சாந்தமாகிடுவார், சில நேரம் அவர் என்ன பண்ணுறதுனே தெரியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையோடு தான் இருக்கக்கூடிய ஒரு மனிதர். வாழ்க்கையில் எப்பயாச்சும் ஒருவேளை எனக்கு ஏதாச்சும் இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா, இல்லை ஏன் இப்படிலாம் இருக்குது அப்படின்னு யோசிக்கும் போது நான் நினைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை யாருடையதாக இருக்கும் அப்படின்னா தஸ்தயேவ்ஸ்கியினுடைய வாழ்க்கையாக தான் இருக்கும். அது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, அவர் வந்து ஒரு 1849 ஒரு 21 பேரை ஒரு தேச துரோக குற்றத்திற்காக ஒரு கிரவுண்டில் நிற்க வைக்கிறாங்க. அந்த கிரவுண்ட் வந்து செமினோவ் கிரவுண்ட் சொல்லிட்டு அந்த இடத்துல நிற்க வைக்கிறாங்க. இன்னும் ஒரு சில மணி துளிகளில் அவங்களோட உயிர் வந்து போகுது. அதோட குற்றம் என்னன்னா, அரசுக்கு எதிராக அவங்க வந்து வேலை செஞ்சாங்க, பேசினாங்க அப்படிங்கிறது தான். அந்த சில நொடிகளில் வந்துட்டு எல்லாருமே யோசிக்கிறாங்க, எனக்கு இந்த இழந்து போன ஒரு வாழ்க்கை திரும்ப கிடைச்சா எவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும், நான் வந்து என்னுடைய மொத்த வாழ்க்கை நான் திரும்ப வாழ்வனே, ஒருவேளை நான் இது வரைக்கும் செய்யாத சில விஷயங்கள் நான் செய்வனே, இல்லை ஒருவேளை எனக்கு திருத்திக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக அது அமைஞ்சிருக்கும், இல்லை என்னுடைய கடைசி காலம் வரைக்கும் நான் எனக்கு பிடித்தமான ஒரு வாழ்க்கையை நான் வந்து வாழ்ந்துட்டு போகுவனே, இல்லை எனக்கு பிடித்த மாணவர்களோட நான் இருப்பனே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு யோசனையோட அந்த ஒரு பரிதவிப்போட அந்த இடத்துல தஸ்தயேவ்ஸ்கி வந்து நின்றுட்டு இருக்காரு அந்த கிரவுண்ட்ல. ஸோ அந்த அவர் இறக்க போறதுக்கு ஒரு சில மணி துளிகள் முன்னாடி ஒரு குதிரை வீரன் வந்து ஒரு ஆணையோட வராங்க. அந்த ஆணையில என்ன இருக்கு அப்படின்னா, அந்த 21 பேரும் சைபரியாவுக்கு நாடு கடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணையோட வராங்க. அந்த நேரத்துல அவர் அடைந்த ஒரு மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லு. ஏன்னா அவருக்கு வந்து திரும்ப அந்த வாழ்க்கையே கிடைக்காது அப்படிங்கிற ஒரு தருணத்துல அந்த ஒரு சில மணி துளிகள்ல அவருக்கான அந்த வாழ்க்கை வந்து திரும்ப அவருக்கு கிடைக்குது. அவர் சிறைக்கு போன பிறகு அவர் பார்த்த எல்லா மனிதர்களும் அப்படின்னு பார்க்கும்போது குற்றம் செஞ்சுட்டு வந்த மனிதர்களாக இருக்காங்க, நிறைய நோயுற்ற மனிதர்களாக இருக்காங்க, நிறைய மனநிலைகளோடு இருக்கக்கூடிய மனிதர்களாக இருக்காங்க. இவர்களை சந்தித்த பிறகுதான் அவருக்கு ஒரு ஆன்ம தெளிவு அப்படிங்கிற ஒரு விஷயம் அவருக்கு கிடைக்குது. இவர்கள் கிட்ட இருந்து கத்துட்ட நிறைய விஷயங்கள் தான் அந்த புத்தகத்திலையும் தஸ்தயேவ்ஸ்கி வந்து எழுதியிருக்காரு. ஸோ இதனால தான் நிறைய மனோ தத்துவவாதிகள் கூட இவருடைய புத்தகங்களையோ இவருடைய அந்த வார்த்தைகள் இவருடைய அந்த புத்தகங்களை வந்து அவங்களுக்கான ஒரு ரெஃபரன்ஸாக அவங்க எடுத்துக்கிற ஒரு விஷயமா வந்து மாறுது. எதுக்காக இவ்வளோத்தையும் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஒரு புத்தகம் அப்படிங்கிறது அன்னா தஸ்தயேவ்ஸ்கியினுடைய ஒரு நினைவு குறிப்பு. அன்னா தஸ்தயேவ்ஸ்கி எப்படி தஸ்தயேவ்ஸ்கியை மீட் பண்ணுறாங்க, அவங்களுடைய காதல் எப்படி மலருது, அதுக்கப்புறம் எப்படி திருமணத்தில் அது வந்து முடியுது அப்படிங்கிற ஒரு டைரி மாதிரியான ஒரு விஷயத்தை தான் அவங்க வந்து எழுதியிருக்காங்க. அதில் முதல்ல அன்னா தஸ்தயேவ்ஸ்கியை சந்திக்கிற அந்த ஒரு தருணம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு ஸ்டெனோகிராஃபராக ஒரு சுருக்கெழுத்தாளரை தான் தஸ்தயேவ்ஸ்கியை வந்து அவங்க மீட் பண்ணுறாங்க. அப்போ வந்துட்டு ஒரு 50 ரூபிள் வந்து ஊதியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்கிறாங்க. அவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமா இருக்குது, அதனால் போகிறாங்க. சொல்லப்போனால் அண்ணாவுக்கு வந்து ஏற்கனவே தஸ்தயேவ்ஸ்கியினுடைய பரிச்சயம் இருக்குது, நிறைய அவங்களுடைய புத்தகங்கள் படிச்சிருக்காங்க, நிறைய அவங்களுக்கு வந்து பிடிச்ச ஒரு எழுத்தாளராகவும் அவங்க இருக்காங்க. அங்கே சந்திக்க போகும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம படித்து நம்ம ரசித்த ஒரு எழுத்தாளரை சந்திக்க போகிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு பரவச மனநிலை அண்ணாவுக்கும் வந்து இருக்குது.
அவங்க வந்துட்டு போகிறாங்க, அங்கே வந்து மீட் பண்ணுறாங்க. பார்க்கும்போது இவர்கள் அண்ணா எதிர்பார்த்த மாதிரியான ஒரு எழுத்தாளருக்கு ஒரு முற்றிலும் வேறுவாக வந்து அவங்க இருக்காங்க. ஒரு பெரிய ஒரு சோகம் அவரை பிடித்திருக்கிற மாதிரியான ஒரு புரிதல் அவங்களுக்கு வந்து இருக்குது. அதே மாதிரி அண்ணாவுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, முதல்ல தஸ்தயேவ்ஸ்கி அவங்கள வந்து நம்பலை. இவங்க வந்து சரியாக செஞ்சிருவாங்களா, இல்லை ஒழுங்காக அவங்க வந்து நான் சொல்கிற அந்த கதைகளை வந்து அவங்க எழுதுவாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தஸ்தயேவ்ஸ்கி வந்துட்டு இருந்துகிட்டே இருக்குது. இருந்தாலும் ஏதோ ஒரு கட்டத்தில் அவருடைய ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு பெண்ணாக அவங்க வந்து மாறுறாங்க. அதுக்கு பிறகுதான் அவங்க அந்த கதைகள் நாவலை எழுதுறதுக்கு அவங்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ணா தஸ்தயேவ்ஸ்கி சந்திக்கிற அந்த ஒரு தருணம் எப்படி இருக்கு அப்படின்னா, அவர் வந்து ஒரு மிகப்பெரிய கடன் சுமையில மாட்டிக்கொண்ட ஒரு தருணம். ஏன்னா அவருடைய அண்ணா ஒரு அச்சகம் ஆரம்பிக்கிறாரு, அதன் மூலமா நிறைய கடன் வாங்குறாரு. அந்த கடனை வந்து திருப்பி கொடுக்குற பொறுப்பு இடையில அவர் இறந்துடுறாரு. அதனால அந்த கடனை திருப்பி கொடுக்க வேண்டிய பொறுப்பு இவருக்கு வருது. அவருடைய குடும்பத்தை பார்த்துக்க வேண்டிய ஒரு பொறுப்பு இவருக்கு வருது. அவருக்கு நிறைய கடன் சுமைகள் இருக்கு. அதே நேரத்துல அவருக்கு நிறைய நிராகரிப்புகள் வாழ்க்கையில வந்து இருக்கு. அவர் பிரியமான நிறைய பேர் அவங்கள நிராகரிச்சுட்டு போறாங்க. அவருக்கு இதுக்கு அண்ணா சந்திக்கிறதுக்கு முன்னாடி அவருடைய மனைவி இறந்துடுறாங்க. அதுவும் அவர் கிட்டத்தட்ட ஒரு 7 காதல்கள் கிட்ட இருக்கு. ஆனா எதுவுமே அது உண்மையான காதலா அப்படின்னு தெரியாத அளவுக்கான ஒரு நிராகரிப்போட தான் அந்த காதல்கள் எல்லாமே இருந்திருக்கு. அந்த ஒரு தருணத்துல, ஒரு தனிமையினுடைய ஒரு தருணத்துல தான் அண்ணா தஸ்தயேவ்ஸ்கியை வந்து சந்திக்கிறாங்க. அதுக்கு பிறகு அவங்க எழுதும்போது தான் கொஞ்சம் கொஞ்சமா தஸ்தயேவ்ஸ்கி அவங்கள பத்தி பேசுறாங்க. என்ன அவரோட வாழ்க்கையில என்ன நடந்தது, எதனால அந்த ஒரு தனிமையை அவர் வந்து சொல்றாரு. அந்த சைபரிய சிறையில் இருந்த அனுபவத்தை அவங்க கிட்ட ஷேர் பண்றாங்க. அதே மாதிரி அவருக்கு அந்த சுடப்போட தருணத்துல அவருடைய மனநிலையில என்ன மாதிரி இருந்தது அப்படிங்கிறது எல்லாத்தையும் அண்ணா கிட்ட அவர் வந்து ஷேர் பண்றாரு. அப்பதான் அண்ணாக்கு புரியுது அவர் எவ்வளவு ஒரு தனிமையில் இருந்திருக்காரு, இல்ல அவருக்கு எப்படியான ஒரு அன்புக்காக ஏங்குறாரு அப்படிங்கிற ஒரு மனிதரா அண்ணா அந்த இடத்துல அவங்கள பாக்குறாங்க. அதே நேரத்துல அவங்க இன்னொரு விஷயம் கண்டுபிடிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அந்த அச்சகத்துல அந்த ஒரு புத்தகம் எழுத வேண்டிய ஒரு சூழல்ல அவங்க இருக்காங்க. எதனால அந்த புத்தகம் அப்படின்னா, அந்த புத்தகம் எழுதி கொடுத்தாதான் ஒரு 3000 ரூபிள் கடன் அவருக்கு வந்து இருக்கு. அந்த கடனை வந்து அதுக்கப்புறமா திருப்பி செலுத்தணும் அப்படின்னா அந்த புத்தகத்தை கண்டிப்பா அவர் எழுதி முடிச்சு ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை. ஒருவேளை அந்த புத்தகத்தை அவர் முடிக்கல அப்படின்னா, அவருக்கு அதுக்கு முன்னாடி அவர் எழுதின புத்தகம் சரி, அதுக்கு பிறகு அவர் எழுதுகிற புத்தகம் எல்லாமே அந்த அச்சகத்துக்கு அந்த பதிப்பகத்துக்கு சேரும் அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட்டோட அந்த புத்தகத்தை அவர் நாவலை எழுத ஆரம்பிக்கிறாரு. அதுல நிறைய கடன் பத்திரங்கள் அவர் வாங்கியிருக்காரு. அதுல நிறைய வந்து போலியான பத்திரங்களும் இருக்கும். ஒருவேளை அந்த கடனை அடைக்க முடியாத சூழல அவர் திரும்ப அந்த கடனாளிகளுக்கான சிறைக்குள்ள அவர் போக வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். இப்படியான ஒரு சூழலை தான் அண்ணா வந்து தஸ்தயேவ்ஸ்கியை வந்து மீட் பண்றாங்க. இந்த ஒரு சூழல் எல்லாமே இருந்துட்டு இருக்கும் போதுட்டு என்ன ஆகுது அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா அவங்க பேசுறாங்க, நிறைய விஷயங்கள் அவங்க ஷேர் பண்ணிக்கிறாங்க. அந்த ஒரு தருணத்துல தான் தஸ்தயேவ்ஸ்கிக்கும் அண்ணா மேல ஒரு சின்ன அபிப்பிராயம் வருது. அவங்க வந்து பிடிக்க ஆரம்பிக்குது. அந்த நாவல் எழுதி முடிக்கிற தருணத்துல இதுக்கு மேல அவங்க வந்து சந்திக்கிறதுக்கான எந்த ஒரு வாய்ப்பும் அமையாது அப்படிங்கிற தருணத்துல தான், நீ என்னோட வீட்டுக்கு நீ என்னை கூப்பிட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு. அண்ணாக்கு வந்துட்டு அவரோட வீட்டுக்கு வந்து இவர் வருவாரா அப்படிங்கிற ஒரு பெரிய குழப்பமும் இருக்கும். ஏன்னா அவர் கொஞ்சம் ஒரு வந்த சூழல் எல்லாமே ஒரு செல்வந்தருக்கான ஒரு சூழல். அவர் அந்த மாதிரியான ஒரு சூழல்ல தான் வராரு. இவர் வந்து எப்படி நம்மளோட வீட்டுக்கு வருவாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிறைய கேள்விகளோடவே அண்ணாவும் இருக்காங்க. ஆனா ஒரு கட்டத்துல நீங்க கண்டிப்பா வரலான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. நிறைய அவங்களோட குடும்பத்துக்கு அறிமுகம் செய்யறாங்க, பேசுறாங்க. இது மாதிரி நிறைய வந்து நடக்குது. ஆனா ஏதோ ஒரு கட்டத்துல அண்ணாக்கு ஒரு பயம் இருந்துட்டே இருக்கு. ஏன் அப்படின்னா அவங்களுடைய வயது பிரச்சனை அப்படிங்கிறது ஒண்ணு. தஸ்தயேவ்ஸ்கி அந்த நேரத்துல அவருக்கு 45 வயது, அண்ணாக்கு 20 வயது. இவ்வளவு பெரிய ஒரு வயது வந்து இடைவெளிக்குள்ள எப்படி நம்ம திருமணத்தை பத்தி யோசிக்கிறது அப்படிங்கிற ஒரு குழப்பம் வருது. வீட்டுல அம்மா என்ன யோசிப்பாங்க அப்படிங்கிற ஒரு குழப்பம் வருது. அது எல்லாத்தையும் தாண்டி இவருக்கு வந்து ஒரு பெரிய குழப்பம் இருக்கு. ஏன் அப்படின்னா அவருடைய இளமையை எனக்காக வந்து தியாகம் பண்ணிட்டு என் கூட வந்து அவர் திருமணம் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ள வருவாளா, இல்லை எனக்காக இவ்வளவு கஷ்டங்களையும் தாங்கிட்டு அவர் இருப்பாளா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அவருக்கு வந்து எப்பவுமே இருந்துட்டே இருக்கு. ஆனாலும் அவருக்கு வந்து கேட்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு. அந்த நேரத்துல அவர் அந்த காதலை வெளிப்படுத்துகிற விதம் ரொம்ப ஒரு அழகா அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. அவர் எப்படி வெளிப்படுத்துறாரு அப்படின்னா, ஒரு நாவல்ல சொல்ற மாதிரி வந்து வெளிப்படுத்துறாரு. அந்த நாவல் எழுதி முடிச்சாச்சு, திரும்பினர் ஒரு நாவல் நம்ம ஆரம்பிக்க போறோம்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது ஒரு ஓவிய கலைஞன் அவருடைய வாழ்க்கையை சொல்ற மாதிரி அவர் வந்து சொல்றாரு. அந்த ஓவிய கலைஞன் வாழ்க்கையை வந்து அவர் சின்ன வயசுல இருந்து நடந்த எல்லாத்தையும் சொல்றாரு. அவருடைய அப்பா இறந்தது, அவர் சின்ன வயசுல இறந்தது, அது அவருக்கு எவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுது. அதுக்கு பிறகு அவருக்கு நடந்த காதல் தோல்விகள், அதுக்கு பிறகு அவர் சந்தித்த மனிதர்கள், அதுக்கு பிறகு அவர் சிறையில் அந்த சந்தித்த மனிதர்கள்,
கைவிடல்கள் நிறைய இருக்கிறது. இது எல்லாத்தையும் வந்துட்டு அவர் எல்லாத்தையும் வந்து சொல்றாரு. அப்ப அண்ணா வந்து கெஸ் பண்றான், இது அவரோட வாழ்க்கை, அந்த சுயசரிதையோட தான் அந்த வாழ்க்கையை அவர் சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி அவருக்கு வந்து தோணுது. அதுக்கு பிறகும் சொல்றாங்க, அப்புறம் சொல்றாங்க, நீங்க ஏன் அந்த மனிதரை இவ்வளவு ஒரு கொடூரமா சித்தரிக்கிறீங்க? அவர் வந்து அவ்வளோ கஷ்டங்கள் மத்தியில இருந்தாலுமே ஒருபோதும் அவர் வந்துட்டு மனிதர்களை வந்து வெறுக்கவே கிடையாது. அவருக்கு வந்து ஒரு நல்ல மனசு வந்து இருக்கு. ஆனா நீங்க அவங்க மேல இவ்வளவு கொடூரமான ஒரு கற்பனைகளை வந்து கொண்டு வரக்கூடாது அப்படின்னு அண்ணா சொல்றா. அப்ப தஸ்தயேவ்ஸ்கி சொல்றாங்க, அது எல்லாமே எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஏன்னா இத்தனை பிரச்சனைகள் இல்லை, இவ்வளோ சூழல்களுக்கு பிறகு அவனுடைய மனதை உன்னால புரிஞ்சுக்க முடியுது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஒருவேளை அந்த நேரத்துல தான் அந்த ஒரு பெண்ணை அவங்க சந்திக்கிறாங்க. அந்த பெண்ணு பேர் வந்து அண்ணான்னு வச்சுக்கலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அண்ணா என்ன நினைக்கிறாங்கன்னா, இதற்கு முன்னாடி தஸ்தயேவ்ஸ்கிக்கு ஒரு திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. அது அவங்களுடைய பேரும் வந்து அண்ணா தான். ஒருவேளை அவங்களதான் அவங்க மென்ஷன் பண்ணி சொல்றாங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவர் வந்து அந்த கதையை வந்து நரேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போ எல்லாமே நரேட் பண்ணதுக்கு அப்புறம் அண்ணாவுடைய ஒரு பதில் இதுவாக இருக்குது. ஒருவேளை அப்போ வந்து அவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு, அதை மட்டும் நான் படிக்கிறேன். அதுல அவர் சொல்றாரு, ஒருவேளை அந்த ஓவியன் நான் தான் என நினைத்துக்கொள், நான் உன்னிடம் என் காதலை சொல்லவும் செய்கிறேன், எனில் நீ வாழ்வு முழுவதும் என்னுடன் இருப்பாயா சொல் அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட பதில் என்னவாக இருக்கும் அப்படின்னு தஸ்தயேவ்ஸ்கி கேட்கிறாரு. அப்போ அவங்க வந்து அந்த நேரத்துல அவரோட முகம் வந்து ஒரு கடுமையான ஒரு வேதனையில என்ன சொல்லுவா, நம்ம நிராகரிச்சிருவாளா, ஒருவேளை நம்மளை விட்டு போயிடுவாளா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோட அந்த ஒரு பதற்றத்தோட அவர் வந்து காத்துட்டு இருக்காரு. அப்போ அண்ணா ஒரு பதில் சொல்றாங்க, என்ன அப்படின்னா, என்னுடைய பதில் இதுவாக தான் இருக்கும், நான் உங்களை நேசிப்பேன், அந்த நேசம் வாழ்வின் முடிவு வரை நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா அந்த பதிலை வந்து சொல்றாங்க. இப்படிதான் அவங்களுடைய அந்த காதலும் நிறைவேகுது. அதுக்கு பிறகு அவங்களுடைய திருமண வாழ்க்கைக்குள்ளாகவும் அவங்க போறாங்க. இது கதை இந்த நாட்குறிப்பு முழுக்க படிக்கும் போது யோசிக்கும் போது என்ன அப்படின்னா, தஸ்தயேவ்ஸ்கி அப்படிங்கிற ஒரு மனிதர் அத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதர். அவருக்கு மன ரீதியாகவும் சரி, அவருக்கு சின்ன வயசுல அவங்க அப்பா இருந்தது ஒரு பெரிய ஒரு 18 வயதுல அதுவும் பண்ணையாட்களால அடித்து கொல்லப்பட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி அவருக்கு கிடைக்கும்போது அவரோட மனநிலை எதுவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. அந்த ஒரு இடத்துல இருந்து அவர் ஒரு பெரிய ட்ராமாட்டிக்கான ஒரு சுச்சுவேஷன்ல இருந்து தான் அந்த வாழ்க்கை அவர் வாழ்றாரு. அதுக்கு பிறகு நிறைய பேருடைய இழப்பு அவருக்கு வருது. எல்லாத்தையுமே தாண்டி ஒரு மனிதர் அந்த இடத்துல இருக்காங்க. அந்த இடத்துல இப்படியான ஒரு சூழல்ல ஒரு பெண் அவள் அந்த ஒரு தனிமையில் இருக்கும்போது, ஒரு நிராதரவா இருக்கும்போது, யாருமே இல்லையே அப்படிங்கிற ஒரு சூழல்ல ஒரு பெண் அவளுடைய காதலை ஏத்துக்கிறாங்க, இல்லை அவளுடைய வாழ்க்கைக்குள்ள வராங்க அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிறது. இன்னொன்று என்ன அப்படின்னா, ஒருவேளை நம்ம காதலை பற்றின ஒரு புரிதல் அப்படிங்கிறது இப்போ எப்படி இருக்கு அப்படி, ஒருவேளை ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் வந்தாலோ இல்லை ஏதாச்சும் ஒரு நம்ம நினைத்த மாதிரியான அந்த மனிதர்கள் இல்லாமல் நம்ம அவங்கள விட்டுட்டு போகிறது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயமா இருக்கிறத தாண்டி இவங்களோட வாழ்க்கையை யோசிக்கும் போது அத்தனை கடன் பிரச்சனைகள் இருக்கு, அவருடைய மனநிலை வந்து வேறுமாக இருக்கு, அவரோட சுத்திரும் வந்து அவரோட நிறைய துரோகிகள் நிறைய பேர் இருக்காங்க, அவர் வந்து கீழே விழணும் அப்படின்னு எதிர்பார்க்குற நிறைய மனிதர்கள் இருக்காங்க, அவர் எந்த நேரத்தில் கோவப்படுவார், எந்த நேரத்தில் குழந்தைத்தனமாக நடந்துப்பார், இப்படி எதுவுமே வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஒரு சூழல்ல இருக்கு. ஆனாலும் அந்த நேரத்தில் அண்ணா அவர் மீது கொண்ட அந்த காதல் அப்படிங்கிறது ஒரு உன்னதமான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா கடைசி வரைக்கும் அவர் தஸ்தயேவ்ஸ்கி 60 வயதுல இறக்குறாரு. அந்த 60 வயது வரைக்குமே அண்ணா அவங்க கூட தான் இருக்காங்க. அதில் சொல்ல போகும்போது அவர் சூதாடுறாரு, நிறைய பணங்களை வந்து விரயம் பண்ணுறாரு. ஆனாலும் அது எல்லாத்தையும் தாண்டி ஏதோ ஒரு இடத்துல தஸ்தயேவ்ஸ்கி அண்ணாவின் மீது மிகப்பெரிய ஒரு காதலை வச்சுருக்காங்க, அண்ணாவும் அவர் மீதான ஒரு மிகப்பெரிய ஒரு காதலை வச்சுருக்காங்க. இதில் ஒருவேளை காதல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது இதெல்லாம் நமக்கு இது வந்துட்டு ரியாலிட்டிக்கு செட் ஆகுமா இல்லை நடைமுறைக்கு செட் ஆகுமா அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாண்டி நமக்கான நிறைய அப்படியான வாழ்ந்த மனிதர்களுடைய கதைகள் நம்மளை சுற்றி இருக்கும். இன்னைக்குமே அந்த மாதிரியான நிறைய கதைகள், நிறைய மனிதர்கள் நம்மளால பார்க்க முடியும். நம்ம சேகுவேராவோட வாழ்க்கையாக இருக்கட்டும், நிறைய பேரோட வாழ்க்கையாக இருக்கட்டும். ஏன்னா அவ்வளவு கஷ்டங்களுக்கு மத்தியில தான் தனக்கு பிரியமானவர்களோட இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவை அவங்க எடுக்கிறாங்க. ஒருவேளை காதல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நம்ம சொல்லும் போதுட்டு நம்ம எப்படி சொல்லலாம் என்ன அப்படின்னா, அவங்களுடைய குறைகளோடு அவங்களை ஏற்றுக்கிறது, அவர்களை மாற்றாமல் அவர்களாகவே ஏற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிறது, ஒருவேளை அவங்களுடைய பிரச்சனைகளோடவோ கஷ்டங்களோடவோ அவங்களுடைய மனநிலைகளோடவோ நம்மளை ஏற்றுக்கொள்வது. ஏன்னா வாழ்வினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு மனநிறைவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கடைசி வரைக்கும் நம்மளுக்கு பிரியமானவர்களோட நம்ம வாழ்றது அப்படிங்கிறது தானே. ஸோ அதிலிருந்து தான் அந்த ஒரு விஷயம் நம்ம எடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை நம்ம கையளிக்கக்கூடிய ஒரு காதல், நம்ம
ஒரு தவறான ஒரு மனிதர்கள் கிட்ட அவங்க வந்து நம்ம காதலை கைவிட்டிருக்கலாம். ஆனால் சொல்லப்போனால் காதல் அப்படிங்கிறது ஒருபோதும் யாரையும் கைவிடாது அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த காதல் ஒருவேளை அப்படியான ஒரு காதல் உங்களுக்கு கிடைக்குது, இல்லை அப்படியான ஒரு காதல் உங்களை வந்தடைகிறது அப்படின்னா வாழ்வினுடைய ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான ஒரு மனிதராக நீங்கள் இருப்பீங்க அப்படிங்கிறது தான் இந்த ஒரு புத்தகமும் நமக்கு வந்து சொல்லுது. பாரதி புத்தகாலயத்தினுடைய பாரதி பதிப்பகத்தோட அண்ணா தஸ்தயேவ்ஸ்கியினுடைய நினைவு குறிப்புகள் தமிழில் யூமா வாசகியினுடைய மொழிபெயர்ப்பில் வந்திருக்கு. கண்டிப்பாக வாசித்து பாருங்கள்.